நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில் கேரள மாநிலத்துல பாலக்காட்டில் அமைந்துள்ள திருவித்துவ கோட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த கோவிலோட பெருமாள் மூலவரின் பெயர் உய்யவந்த பெருமாள் அபயப்பிரதன் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் பெயர் வித்துவ கோட்டுவள்ளி பத்மாசினி நாச்சியார் என்ற பெயரால அழைக்கப்படுறாங்க. குலசேகர ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடல் பெற்ற திருத்தலம் இது. தருதுயரும் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரைக்குழம் மலர்பொழில் சூழ் வித்துவ கோட்டாம்னே அரிசினத்தால் இன்றதாய் அகற்றிடனும் மட்டவள் தன் அருள் இணைந்த அருங்குழல்வி அதுவே போல் இருந்தேனே என்று குலசேகர ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடல் பெற்ற திருத்தலம் இது. பெருமாளோட மங்களாசாசனம் பாடல் பெற்ற 108 திவ்ய தேசங்கள் அல்ல 67வது திவ்ய தேசம் இது. அம்பரீஷ மகாராஜாவுக்காக தரிசனம் கொடுப்பதற்காக பெருமாள் இத்தலத்துல தெற்கு நோக்கி எழுந்தருளிருப்பதாக தல புராணம் கூறப்படுது. கோவில் சுவர்கள் அமைந்துள்ள அழகிய கதி சிற்பங்களும் சிற்ப வேலைப்பாடுகளும் அர்ஜுனன் தவம் செய்த காட்சி கிருஷ்ணலீலா காட்சி போன்றவை மிகவும் அற்புதமாக இருந்துட்டு இருக்கு. கேரள மாநில மக்கள் பெரும்பாலானோர் இத்தலத்துல பித்ரு தர்ப்பணம் கொடுக்கிறாங்க. பெருமாளுக்கு தீபம் ஏற்றி துளசி அர்ச்சனை செய்வது மிகவும் பிரசித்தியாக உள்ளது. காசி விஸ்வநாதரே இங்கு எழுந்தருளிப்பதாலும் 10 நதிகள் ஒன்றாக இணையும் பாரத புலா நதிக்கரையில் கோயில் அமைந்திருப்பதாலும் இத்தலத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறந்ததாகும். பெருமாள் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். மூலவர் விமானம் தத்வாஞன விமானமாகும். அம்பரீஷன் பஞ்ச பாண்டவர் ஆகியோர்கள் பெருமாளை தரிசித்துள்ளனர். மகாபாரத காலத்துல பண்டபாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் தென்னிந்திய பகுதிக்கு வந்தபோது இங்குள்ள நீலா நதிக்கரை ஓரம் ஒரு அழகான இடத்தை கண்டனர். அங்கிருந்த அழகும் தெய்வீகமும் கலந்த அமைதியும் கண்ட அவர்கள் சில காலம் இங்கேயே தங்க முடிவு செஞ்சாங்க. அந்த நேரத்துல தினமும் பூஜை செய்வதற்காக கோவிலை கட்டி சிலைகளை அமைத்தனர். முதல்ல அர்ஜுனன் மகாவிஷ்ணுவோட சிலையை அமைத்தான். இதுவே மூலஸ்தானமாக இருக்கு. சுற்றுப்பகுதியில தர்மர் பிரதிஷ்டை செய்த பெருமாள் தனி சன்னதியிலும் நகுல சகாதேவன் பிரதிஷ்டை செய்த பெருமாள் தனி சன்னதியிலும் பீமன் பிரதிஷ்டை செய்த பெருமாள் தனி சன்னதியிலும் அருள் பாலிக்கிறாங்க. கோவிலோட சிறப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன்.